எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சல்ஸ் மோட் இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த ரெண்டு ஃபோனோட ஒரு கேமரா கம்பேரிசன் பார்க்கலாம். இது வந்து OnePlus Nord CE4 Lite, OnePlusோட ஒரு பெஸ்ட் செல்லிங் பட்ஜெட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி இது போயிட்டு இருக்குது. இது வந்து OnePlusோட ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபோன் எவர் லான்ச்டுன்னு சொல்ல மாட்டேன். லான்ச் டைம்ல பெஸ்ட் வேல்யூ ஃபோன் இல்லை, பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப பெஸ்ட் வேல்யூல வந்து நான் வந்து கன்சிடர் பண்றேன். இதை பத்தி வீடியோஸ் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு கேமரா கம்பேரிசன் பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு OnePlus ஃபோன்னாலே வந்து கேமராக்குங்கிற ஒரு பேர் வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு சிமிலர் பட்ஜெட் தான். இதுவும் வந்து ஒரு 20K தான், இது வந்து ஒரு 25 to அந்த ரேஞ்ச் தான். ஒரு சின்ன பட்ஜெட் ரேஞ்ச் தான் வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு கேமரா கம்பேரிசன் பார்க்கும்போது எது வின் பண்ணுதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி இதுதான் வின் பண்ணும். பட் இது வந்து ஒரு டிப்பிக்கல் கேமரா கம்பேரிசன் மாதிரி இல்லாமல், ஏன்னா டே லைட்ஸில் எடுக்கிற ஃபோட்டோலாம் வந்து இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோலேயே போட்டிருப்பேன். ஸோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு 2-3 நைட் ஷாட்ஸும் இன்டோர் ஷாட்ஸும் பார்க்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி மக்கள் வந்து வெளியில் வந்து ஒரு ஹார்ஷான டே லைட்டில் எடுத்தாலும் அந்த பிக்சர் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் வரும் எல்லா ஃபோன்ஸ்லையும். சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸ் வந்து அந்த நைட் டைம்லையும் இன்டோர் சுச்சுவேஷன்ஸ்லையும் தான். அதை பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாண்டா வீடியோக்குள்ளே போகலாங்க. நைட் டைம் அண்ட் லோ லைட் இமேஜஸ் தான் பார்க்குறோம். 11Rக்கும் CE4 லைட்டுக்கும் 11R நல்லாவே ஹேண்டில் பண்ணுறது இங்கே நமக்கு நல்லாவே தெரியுது. ப்ளஸ் அல்ட்ரா வைட் வேறு இருக்குது 11Rல, அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இண்டோரில் பார்த்தீங்கன்னா CE4 இன்னும் கொஞ்சம் கூலாக இருக்குது, 11R கொஞ்சம் வார்மாக இருக்குது. செல்ஃபீஸ் வந்து ரெண்டுமே ஆவரேஜ் தான். 11R இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அவ்வளோதான். 11R வந்து கலர்ஸ் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்லுவேன். மற்றபடி எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. ரெண்டுத்துலேயும் OS இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. இப்போ வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, 11Rல வந்து 4K 60 வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவோட கிளாரிட்டி பார்த்தாலே தெரியும், ஸ்டெபிலைசேஷன் பார்த்தாலே தெரியும், நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. டீட்டெயில்ஸும் நல்லா இருக்குது. CE4 லைட்டில் பார்த்திங்கன்னா 1080p தான். ஸோ அந்த 1080pயோட ரெசல்யூஷன் வந்து நமக்கு இங்கே நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியுது. 1080p 30 தான் சாலிடாக இருக்குது. 4K 60 விட கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குதுன்னு சொல்லுவேன். பட் அந்த ரெசல்யூஷன் ட்ராப் நமக்கு நல்லாவே தெரியுது. கேமரா கம்பேரிசனில் இதுதான் வந்து வின் பண்ணுங்கிறது முன்னாடியே நமக்கு தெரியும். பட் இது வந்து ஓரளவுக்கு ஹோல்டு பண்ணுது. இது வந்து ரொம்ப மோசமான கேமரான்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஹோல்ட் பண்ணுது. இருந்தாலும் இது கொஞ்சம் பெரிய கேமரா இல்லை. இப்போ எப்படி சொல்கிறது, நான் வந்து இப்போ இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமரா. ஆல்மோஸ்ட் OS இருக்குது, 50 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. அது 50 மெகாபிக்சல் கேமராங்கிறத விட அது இன்னொரு ஒரு பெரிய சென்சார், அதனால வந்து நல்லா ஹோல்ட் பண்ணுது. இதுலேயும் 50 மெகாபிக்சல் தான், ஆனால் வந்து இதோட சென்சார் சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. இதுதான் மெயின் சென்சார் மேலே இருக்குது. இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மெயின் சென்சார். நீங்கள் பக்கத்தில் பார்க்கும்போது அந்த சென்சாரோட சைஸ் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ பேசிக்கலாக ஒரு சென்சார் பெருசாக இருக்குதுனாலே லைட் கேதரிங் கேப்பபிலிட்டிஸ் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் நைட் டைம் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து பெட்டராக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காட்டினது எதுவுமே நைட் மோட் வச்சு எடுக்கலை, ராவாக எடுத்தது தான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்க, அது வந்து நைட் மோட் யூஸ் பண்ணலாம். பட் ஓரளவுக்கு லைட் இருந்ததுனால வந்து நம்ம மேனேஜ் பண்ணி ஷார்ட்ஸ் எடுத்திருந்தோம். லைக் நைட் மோட் யூஸ் பண்ணாமல், நைட் மோட் வந்து இப்போனாலும் வந்து ஒரு ப்ராசஸிங் தான் பண்ண போகுது. ஸோ கேமராவோட ஒரு ரா ஃபோட்டோ வந்து எப்படி இருக்குங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தேன். ஸோ அதனால தான் இந்த டெஸ்ட்டு. அண்ட் இண்டோர்ஸ்லேயும் அதே மாதிரி தான். இண்டோர்ஸ்லேயும் வந்து இது வந்து கலர்ஸ் நல்லாவே மேனேஜ் பண்ணுச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் பிளாண்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதாவது கலர்ஸ் ரொம்ப இன்னும் பாப் பண்ணாம ஒரு மாதிரி டேக்கிள் பண்ண பார்த்துச்சு சுச்சுவேஷனை. அண்ட் செல்ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு செல்ஃபி காட்டியிருப்பேன். இதில் வந்து கலர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் டைனமிக் ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. டீட்டெயில்ஸ் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ரிசர்வ் பண்ணுது, அவ்வளோதான். மற்றபடி பெரிய வித்தியாசம் இல்லை. கேமராக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் தான், நான் அதில் எதுவுமே இது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இதுவும் வந்து ஓகே, நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வந்து கேமரா வந்து ரொம்ப டாப் ப்ரையாரிட்டி இல்லைன்னா ஒரு OnePlus இந்த ரேஞ்சில் பார்க்குறீங்கன்னா இது பார்க்கலாம். டே லைட்டில் இதோட ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்லேயே கொடுத்துருப்பேன். அதனால தான் வந்து எதுக்கு ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறனால தான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது பண்ணேன். அண்ட் வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா
இதில் 4K 60 இருக்குது, இதில் 1080p 30 1080p 60 தான் இருக்குது. ஸோ வந்து அந்த அந்த ரெசல்யூஷன் இதே வந்து ஒரு பெரிய கேப் உண்டாக்குது இந்த ரெண்டுத்துக்கோட கேமரா பர்ஃபார்மன்ஸில். ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் கிளியர் இல்லை. ஒரு சின்ன வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சேன். போரிங்காக கூட இருக்கலாம் மேபி உங்களுக்கு, பட் நைட்டில் வந்து எப்படி ஹோல்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ ஒரு வீடியோ மேக் பண்ணேன், அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக். மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்ஸ் ரீசன்.